ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கியூ விலாக்ஸ் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான ரெசிபி. இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மதியம் லஞ்ச் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும், பசி கட்டும். அந்த மாதிரி நான் ரெசிபி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து தேவையான அளவு ஒரு கொத்துன்னு வச்சிங்களேன், இவ்வளோ. ஒரு பச்சை மிளகாய், இது பச்சை பயிருங்க. இது நைட்டே ஊற வச்சிடணும். நீங்கள் 2 பேர் அப்படின்னு சொன்னால் ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். நான் சிங்கிள் தான், ஒரு ஆள் தான், அதனால் வந்து நான் 150 கிராம் ஊற வச்சிட்டேன். நைட்டே ஊற வச்சிடணும், பச்சை பயிர் நைட்டே ஊற வச்சிடணும். இது ஊற வச்ச பயிர், நைட்டே ஊற வச்ச பயிர். இந்த பயிர் ஊற வச்சிடணும். எனக்கு 150 கிராம் போதும் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் அதிகம் ஸ்டாக் பண்ண மாட்டேன், ஆட்டி வைக்கிற வெள்ளம் இல்லை. தேவைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கணும். பச்சை பயிர் ஊற வச்சிடணும் 150 கிராமு. இது கேப்சிக்கா, நல்ல பெரிய கேப்சிக்கா ஒன்று. பச்சை குடைமிளகாய், பச்சை குடைமிளகாய். இது காரத்துக்கு ஸ்பைசிக்கு சிங்கிள் போதும், ஒரு பச்சை மிளகாய் போதும். இது கருவேப்பிள்ளை. இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து மிக்சியில் ஆட்டிடணும். மிக்சியில் ஆட்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசை சாப்பிட்லாம். இதில் வந்து மாவு இல்லை, அரிசி மாவு கிடையாது, அரிசி கிடையாது, உளுந்து கிடையாது. ஒன்லி கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், நைட்டே ஊற வச்சிடணும். பச்சை பயிர் ஊற வச்சு நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கோடை மிளகாய், இது 3த்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாவை ஆட்டி வச்சுக்கணும். ஆட்டி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் காய்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் வந்து தோசை சுட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், மாவு வந்து இது போல் வரும். இதுதான் இந்த மாவு. பார்த்தீங்கன்னா தோசை நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். இது நல்லா பசி கட்டும். இந்த பச்சை பயிர் சாப்பிட்டாலே உங்களுக்கு நார்மல் டைமில் பச்சை பயிர் சாப்பிட்டாலே பசி நல்லா கட்டும். ஆயில் இல்லாமல் தோசை சுடணும். இதான் வெயிட் லாஸ்க்கான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாவில் கொஞ்சம் நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கிட்டால் அந்த கொஞ்சம் உங்களுக்கு இந்த செரிமானம் பிரச்சனை வராது. பச்சை பயிர் இல்லையா, அது செரிமான பிரச்சனை வராது, சீக்கிரம் உங்களுக்கு செரிமானம் வந்து ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம், மிளகு தூள்லாம் வேண்டாம். லைட்டாக உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஜீரகம். இது ஜீரகப்பொடி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருவாங்க. ஆக்சுவலாக ஜீரகத்தை பொடியாக்கி வச்சுருவாங்க. இது ஜீரகப்பொடி. தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து அதிகம் போட தேவையில்ல, கம்மியாக போட்டால் போதும். உப்பு போட்டுக்கலாம் அந்த மாவில். ஜீரகப்பொடியும் உப்பும் நீங்கள் போட்டுக்கணும். வேறு மசாலா இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதை வெயிட் லாஸ் பண்ணுறக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கூட இதில் இருக்காது. ஸோ ஒரு 5% 7% தான் இருக்கும் கார்போஹைட்ரேட்லாவே உங்களுக்கு வந்து தோசை. இது தோசை இது அருமையாக வரும். உங்களுக்கு பிச்சுக்கிட்டோ போய்கிட்டோ அந்த மாதிரிலாம் வராது. தோசை வந்து அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா துளி கூட எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையானது கரெக்டாக ஒரு 3 தோசை சாப்பிட்டாலே போதுமானது. 4லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் லாஸ் கிடையாது, வெயிட் கெயின் அது. அதனால் ஒரு 3 தோசை போதுமானது. இதுவே உங்களுக்கு தோசை பார்த்திங்கன்னா மெலுசாலாம் வராது. இந்த மாவில் இந்த அடை போல் தான் வரும் இந்த தோசை. மெலுசாக நீங்கள் சுத்த முடியாது. சுத்தினா உங்களுக்கு வந்து பிச்சுக்கிட்டு போகும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக தான் இருக்கும்.
மொத்தமான தோசை 3 தோசை சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமானது. ஒரு மதியம் உங்களுக்கு 1 மணி 1:30 மணி வரைக்கும் கூட உங்களுக்கு தாங்கும். நீங்கள் அவுட்டோர் இன்டோர் நீங்கள் வெளியே வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் உட்காந்துருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இதுவே போதுமானது. இந்த 3 தோசையே போதுமானது. சப்போஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பசி கட்டாது என்ன சாப்பிட்டாலும், அந்தமாரி இருக்கிறவங்க மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock, ஒரு மார்னிங் 11 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டீ, லெமன் டீ இது போல் நீங்கள் பரவாயில்ல, சூப்பராக வந்துருச்சு, அருமையாக வந்துருச்சு. அப்படி சூப்பர். துளி கூட எண்ணெய் இல்லை பாருங்கள், ட்ரையாக இருக்குது பாருங்கள். துளி கூட எண்ணெய் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வெயிட் லாஸ் ரெசிபி. பச்சை பயிறு தோசைங்க இதுக்கு பேர். இது கூட என்னென்ன ஆட் பண்ண உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். கருவேப்பிலை, சிங்கிள் பச்சை மிளகாய், கேப்சிகம் பெரிய குடமிளகாய் 1, பச்சை பயிறு உங்களுக்கு தேவையான அளவு. எனக்கு வந்து நான் ஓவரால் சிங்கிள்ன்றதுனால 150 கிராம் போட்டு நைட்டே ஊற வச்சிட்டேன். இது 3த்தையும் மிக்ஸியில் ஆட்டி உங்களுக்கு வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்துடும். உளுத்த மாவு இல்லாத, அரிசி மாவு இல்லாத உங்களுக்கு இது போல் வந்துடும். தோசை உங்களுக்கு இப்படி வரும், நீட்டாக வந்துடும், கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் தோசை. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட் வேகலை, கொஞ்சம் லேட்டாகும் வரத்துக்கு, கொஞ்சம் லேட்டாகும். இது வந்து பச்சை மிளகான்றதுனால வயிறு வந்து மாறி எரியும், ஒரு மாதிரி கலக்கும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு பச்சை பயிரோடைய தன்மை வந்து நீங்கள் ஆட்டும் பொழுது அது பச்சை பயிறு நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது காரத்தை குறைச்சிரும். மாவு ஆட்டிட்டு கொஞ்சம் ஜீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, தோசை ரெடி, வாங்க சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். இதுக்கு சட்னி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கொத்தமல்லி, புதினா, தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி அது ஒரு நாளைக்கு அந்த சட்னி உங்களுக்கு காமிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க தக்காளி சட்னி. தக்காளி சட்னினா ரெட்டாக வரல, ரெட்டாக கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு நல்லாயிருக்கும் சட்னி. தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. இதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அது வெயிட் லாஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட். இது இந்தமாரி நிறையா கேட்டகரி, நிறையா ஐட்டம்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு நாளாக நான் வந்து யூடியூப்பில் போடுறேன். உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.